நாம விநாயகருக்கு சுண்டல் வச்சு படைப்போமா? அதுக்கு என்ன பண்ணுவோம்? நைட்டே சுண்டல ஊற வைப்போம். அந்த சுண்டல் காலையில நல்லா ஊறியிருக்குமா? அதுல ஒரு டெட் சயின்ஸ் கொஸ்டின் இருக்கு. "என்னம்மா இப்படி காமெடி பண்றியே?" அப்படின்றீங்களா? சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாமா? இளம் நாற்றுக்கள் விதையிலிருந்து வெளிவர எந்த நிகழ்ச்சி அவசியமாகிறது? உறிஞ்சுதல், உள்ளீர்த்தல், நொதிக்க வைத்தல், குளிர வைத்தல். இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்? என்னம்மா நீ சொன்ன சுண்டல் கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்றீங்களா? சம்மந்தம் இருக்கு. இதே 10th சயின்ஸ் புக்ல பாருங்க. தாவர பொருட்கள் நீரில் வைக்கப்படும் போது நீரினை உறிஞ்சி உப்புகின்ற நிகழ்ச்சி உள்ளீர்த்தல் எனப்படும். அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன? உள்ளீர்த்தல். அதாவது தாவர பொருட்கள், அதான் அந்த சுண்டல், பயிறு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நீர்ல வைக்கும்போது அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி உப்புதான் அந்த நிகழ்ச்சி உள்ளீர்த்தல் எனப்படும். அதை தான் இங்க எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உலர் விதைகள் மற்றும் உலர் திராட்சை நீரை உறிஞ்சி உப்பிவிடும், ஆனால் நீரில் கரையாது. உள்ளீர்த்தல் என்ற நிகழ்ச்சி முளைக்கும் விதைகளில் நடைபெறவில்லை என்றால் இளம் நாற்றுகள் விதையிலிருந்து வெளிவராது. அப்ப இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? இளம் நாற்றுகள் விதையிலிருந்து வெளிவர எந்த நிகழ்ச்சி அவசியமாகிறது? உறிஞ்சுதலா, உள்ளீர்த்தலா, குளிர வைத்தலா, நொதிக்க வைத்தலா? அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் உள்ளீர்த்தல். இப்போ புரியுதுங்களா சுண்டலுக்கும் இதுக்கும் இருக்கிற தொடர்பு? இந்த நோட் வந்துட்டு 10th சயின்ஸ் புக் லெசன் 14 தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த லெசன்ல இருக்கு. பேஜ் நம்பர் 198 நோட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், தொடர்ந்து பாருங்க. நன்றி.